கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நாம் எதிர்கொள்ள போகும் ஒரு அற்புதமான நாளை பற்றிய ஒரு அறிவிப்பு. அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை மகாலய அமாவாசை. நம் முன்னோர்களை கொண்டாடுவதற்கு ஒரு அற்புதமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா மகாலய அமாவாசை. ஏன்னா இந்த மகாலய பட்சத்தில் நம்ம முன்னோர்கள் அத்துணை பேர் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஐதீகம் சொல்லுகிறது. அப்படி முன்னோர்களை கொண்டாடுகின்ற போது நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பெரியவங்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க, முன்னோர்களை வணங்குங்கள். மகான்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள், முன்னோர்களை வணங்குங்கள். குலதெய்வத்தையும் முன்னோர்களை மறக்காதீர்கள், தெளிவாக சொல்கிறாங்க. அதற்காகத்தான் இது போன்ற நாட்களை பகவான் நமக்கு வழங்கியிருக்கிறார், கொடையாக வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் இந்த வருடம் மகாலய அமாவாசை என்றைக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா 2/10/2024 அந்த மகாலய அமாவாசை வருகிறது. சாய் மகிமா ஒரு அற்புதமான விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காசியில் செய்தால் சிறப்பு, கங்கை கரையில் செய்தால் சிறப்பு. அந்த வகையில் 3 கயாக்கள் இருக்கிறது. அந்த 3 கயாவில் பாத கயா ஆந்திராவில் இருக்குது. குக்கடீஸ்வரர் ஆலயம் பீதாபுரத்தில் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி 3 நாட்கள் இந்த பூஜையை செய்ய இருக்கிறார்கள் சாய் மகிமா. இந்த நிகழ்வில் தேவைப்படும் அத்துணை பேரும் பங்கேற்க வேண்டும். ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஒரு டக்குனு டிசிஷன் எடுத்து நம்ம எல்லாம் கலந்துக்கணும். அதில் எதற்காக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, முன்னோர்களை நாம் கொண்டாட நம் வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும்னு சொன்னேன். அந்த மாற்றங்கள் பிரமாதமாக வரும். எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்? கடன் தொல்லையிலிருந்து நாம் விடுபடும் மாற்றம் வரும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் மாற்றம் வரும். கணவன் மனைவி பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் மாற்றம் வரும். குழந்தைகள் படிப்பதற்கு அற்புதமாக அருளை கொடுக்கும் மாற்றம் வரும். இது போன்ற மாற்றங்கள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாதகய ஆலயத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30ஆம் தேதி 30/9/2024 அன்று கால சர்ப சாந்தி பூஜை அப்படின்னு ஒரு பூஜை பண்ணுறாங்க. அடுத்து 1ஆம் தேதி 1/10/2024 மகா அன்னதானம். அந்த அன்னதானத்தோடு 11 வகை தானங்களும் செய்ய இருக்கிறார்கள். அடுத்து 2ஆம் தேதி முக்கியமான நாள் மகாலய அமாவாசை 2/10/2024 அன்று பித்ரு பூஜையும் திலஹோமமும் செய்ய இருக்கிறார்கள். நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 30ஆம் தேதி கால சர்ப்ப சாந்தி பூஜை, 1ஆம் தேதி மகா அன்னதானம் மற்றும் 11 வகை தானங்கள், 2ஆம் தேதி பித்ரு பூஜை மற்றும் திலஹோமம். இது எல்லாமே நடைபெறுகிறது. இந்த நிகழ்விலெல்லாம் நாம் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற சாய் மகிமா நம்பருக்கு ஒரு கால் பண்ணி இல்லை ஒரு வாட்ஸ்அப் பண்ணி நான் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம நிகழ்வில் பங்கேற்கலாம். அப்படி பங்கேற்கும் அத்தனை பேருக்கும் பிரசாதமாக தத்தாத்திரேயருடன் கூடிய நம்ம சாய்நாதருடைய படம், அழகாக ஃப்ரேம் போட்ட படம் நம்ம வீடு சேரும். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற ராமர் ஜாதகம், அனுமன் ஜாதகம், அதுவும் ஃப்ரேம் போட்டு அற்புதமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதுபோக பிரசாதங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம தவறு விட்டோம்னா இந்த மகாலய அமாவாசை அடுத்த வருஷம்தான் வரும். அதனால் தேவைப்படும் அத்துணை பேரும் உடனே சாய் மகிமாவை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்று முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.